Hi all, welcome to my channel. இன்றைக்கி ரொம்ப ஸ்பைசியான ஒரு டேஸ்டியான இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பூண்டு அதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 12, உப்பு ஒரு 3/4 ஸ்பூனு, அதே ஸ்பூனில் ஜீரகம் 1 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு 3 துண்டு, சின்னதாக ஒரு 3 துண்டு. சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் சும்மா 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். எண்ணெய் சுட்டுருச்சு, பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சோடனே ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு மிளகாவை பொரிச்சுக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சிடுச்சு, இப்போ மிளகாவை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை உடனே சிம்மில் போட்டுருங்க, இந்த மிளகா கருகிடக்கூடாது. இப்போ வறுத்த மிளகாவும் பெருங்காயமும் நல்லா ஆறிடுச்சு. இந்த மிளகா, பெருங்காயம், கல்லுப்பு, சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவு அரைப்பட்டுருச்சு. ஸ்பூனை வச்சு நல்லா கலரி விட்டுட்டு பச்சை பூண்டை சேர்த்துக்கணும். சேர்த்து திரும்ப நல்லா மைய அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பூனெல்லாம் எடுத்து விட்டுட்டு மீண்டும் அரைங்க நல்லா மைய. நல்லா இந்த சீரகமும் பூண்டு வாசமும் சூப்பராக இருக்கும். இந்த பொடி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப நிறையா விட்டுக்கணும். அதில் எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் நல்லா இழுக்கும். ஒரு 10-15 ஸ்பூன் கிட்ட விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த பொடியில் எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் இந்த பொடி உறிஞ்சிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 வீக் கூட வெளியிலேயே வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொடி எடுத்துகிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் கலந்து, ஒரு 10 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் கலந்ததே தெரியல. ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி மூடி வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது 1 ஸ்பூன் எடுத்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுங்க. சூடாக இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லது. சீரகம், பூண்டு எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு.